இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போடுறோம். போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா வெடிச்ச பிறகு கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் நல்ல பொன்னிறமா சிவந்த உடனே கருவேப்பிலையை அதில் போட்டு வெடிக்க வரும். கருவேப்பிலையும் நல்லா வெடித்த பிறகு அதில் இப்போ நம்ம தக்காளி போட போறோம். தக்காளியை போட்டு நல்ல அதை வதக்குறோம். அடுப்பை நல்லா பெருசா வச்சுட்டு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகும் போது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா வதக்கணும். தக்காளி மசியல் மாதிரி ஆன பிறகு நாம அதுல அடுத்ததா பாவக்காயை போட போறோம். பாவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து சாதாரண காய் கிடையாது, கொஞ்சம் ரஃப்பான காய். கொஞ்சம் ரொம்ப நேரம் அதை வந்து வேக வைக்கணும். அப்பதான் வந்து அது நல்ல வேகும். இல்லைன்னா கொஞ்சம் பாதியா வந்த மாதிரி இருக்கும். அதனால முதல்ல பாவக்காயை நம்ம இப்போ அதில் கொட்டுறோம். காய் வந்து ஒவ்வொன்றா தான் கொட்டணும், மொத்தமா எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. ஒவ்வொரு காயும் அதில் கொட்டி நாம வந்து நல்ல வதக்கிறோம். அடுப்பை பெருசா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பாவக்காயும் தக்காளியும் போட்டு நல்ல வதக்கிறோம். அது நல்ல அந்த எண்ணெயோட கலந்து நல்ல வதக்குறோம். இது பாருங்க, பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்ல இப்பவே சாப்பிட்ற மாதிரி இருக்காது பாவக்காய், இருந்தாலும் இன்னும் அது கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன சின்னதா, அதையும் அதுல கொட்டுறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை கொஞ்சம் பெருசாவே வச்சுட்டு வதங்க, அப்பதான் வந்து சீக்கிரமா வதங்கும். எப்பயுமே சமையல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் வந்து சேவ் ஆகும். இப்போ கேஸ் விற்கிற விலையில நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம வந்து கேஸ் சேவ் பண்ண முடியும்.